நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் அந்த டாப்பிக்கில் வந்து காமராஜர் அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ காமராஜர் பற்றி எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ப்ளஸ் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அந்த வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும் வந்து பார்த்துக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காமராஜரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் வந்து எந்த நாளாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கல்வி வளர்ச்சி நாள். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் காமராஜருடைய பிறந்த நாளை வந்து நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறோம். ஸோ காமராஜருடைய பிறந்த நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 தான் வந்து காமராஜரோட பிறந்த நாள். அந்த நாள் தான் வந்து நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இப்போ காமராஜருடைய பிறந்த நாளில் தான் வந்து காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா? காலை உணவு திட்டம் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து விரிவாக்கம் செஞ்சுருப்பாங்க. யாருடைய பிறந்த நாளில் வந்து இந்த காலை உணவு திட்டத்தை வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து விரிவாக்கம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா காமராஜர். காலை உணவு திட்டத்தை வந்து யாருடைய பிறந்த நாளில் வந்து தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா. இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு காமராஜர் பற்றி நமக்கு ஜிஎஸ்சில் கூட யூஸ் ஆகும். இப்போ தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு எத்தனை விழுக்காடு, எத்தனை சதவீதம் வந்து பங்கு கிடைக்க உதவி பண்ணார் அப்படின்னு கூட கேட்கலாம். 60% அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம காமராஜர் தான். அவர் தான் வந்து 60% வந்து சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு கிடைக்கும் மாதிரி வந்து சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது காமராஜர் பற்றி நம்ம ஜென்ரலாக சொல்லணும்னா ஜிஎஸ்க்கு வந்து நிறைய வந்து யூஸ் ஆகும். அது வந்து காமராஜர் பற்றி நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து பார்ப்போம். இப்போ காமராஜருடைய அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சத்தியமூர்த்தி. காமராஜர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா விருதுநகர் அந்த மாவட்டத்தில் வந்து பிறந்திருப்பார். காமராஜர் இல்லங்கள் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா விருதுநகர் ப்ளஸ் சென்னை 2 பிளேஸ்லேயும் வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தலைவர்களை உருவாக்குவார் என்று சிறப்பித்து அழைக்கப்படுவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தலைவர்களை உருவாக்குவார் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, காமராஜர். காமராஜருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கும். தலைவர்களை உருவாக்குவார், ஏழை பங்காளர், கருப்பு காந்தி, கர்ம வீரர், கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமராஜருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கும். காமராஜரை வந்து கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து புகழ்ந்திருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம பெரியார் இருக்கார் இல்லையா? அவர் தான் வந்து காமராஜர் வந்து கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து புகழ்ந்திருப்பார் பெரியார். இப்போ காமராஜர்னாலே தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்விக்கு வந்து நிறைய பங்காற்றியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் தான் வந்து பங்காற்றியிருப்பார். நிறைய பள்ளிகள் வந்து திறந்திருப்பார். ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒழிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1976 காமராஜருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பாரத ரத்னா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காமராஜருக்கு வந்து எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1976 வந்து காமராஜருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தலைவர்களை உருவாக்குவார் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். திரும்ப அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கா? காமராஜர் தான். தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் வந்து காமராஜர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ தான் சொன்னேன் இல்லையா, இப்போ காமராஜரின் அரசியல் குரு யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சத்தியமூர்த்தி. காமராஜரின் அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காமராஜர் பற்றி நமக்கு ஜிஎஸ்லேயும் ரொம்ப யூஸ் ஆகும். காமராஜர்
உள்நாட்டு விமான நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சென்னையில் இருக்குது. காமராஜருக்கு வந்து மணிமண்டபம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து காமராஜருக்கு வந்து மணிமண்டபம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமராஜர் பல்கலைக்கழகம் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா மதுரையில் இருக்குது. காமராஜர் பல்கலைக்கழகம் வந்து மதுரையில் இருக்குது. இவ்வளோ தான் வந்து ஓவராலாக வந்து நீங்கள் காமராஜர் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி காமராஜர். ஸோ யாருடைய பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம்? காமராஜருடைய பிறந்த நாள் தான் வந்து நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர். அவர் தான் வந்து பள்ளிகளில் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1956. 1956. ஸோ அப்போ தான் வந்து பள்ளிகளில் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் வந்து கொண்டு வந்திருப்பார். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த வருஷம்னு முக்கியம். ஸோ 1956 வந்து காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். எம்ஜிஆர் வந்து என்ன கொண்டு வந்திருப்பாருன்னா சத்துணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1982. 1982 வந்து எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து காமராஜர் வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். காமராஜர் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார்னா மதிய உணவு திட்டம் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீருடை திட்டம். ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீருடை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு திட்டம் என்னென்னா கட்டாய கல்வி திட்டம். கட்டாய கல்வி திட்டம். இந்த 3 திட்டங்களும் பார்த்திங்கன்னா காமராஜர் வந்து கொண்டு வந்திருப்பார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1937. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காமராஜர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு பார்த்திங்கன்னா 1937. அவர் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து பணியாற்றியிருப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 ஆண்டுகள் வந்து பணியாற்றியிருப்பார். இதே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலமைச்சராக வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து காமராஜர் பணியாற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 ஆண்டுகள். காமராஜர் வந்து முதலமைச்சராக பணியாற்றிய காலம் வந்து அந்த இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1954 1963 வரைக்கும். இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருப்பார். எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள் வந்து இருந்திருப்பார். 1962 வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க காமராஜரை. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1962 வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வந்து காமராஜரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறது. பள்ளி வேலை நாட்களை 180 200 உயர்த்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ காமராஜர். பள்ளி வேலை நாட்களை வந்து 180 நாட்களாக இருந்துச்சு. அதை வந்து 200 நாட்களாக வந்து உயர்த்தியிருக்காரு காமராஜர். இது வந்து அடிக்கடி கேட்குறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காமராஜர் முதல் அமைச்சராக பதவி ஏற்ற ஆண்டு வந்து கேட்குறாங்க பாருங்கள். காமராஜர் முதலமைச்சராக வந்து எந்த ஆண்டு வந்து பதவி ஏற்றார்? இப்போ தான் பார்த்தோம் 1954. 1954 எத்தனை வருஷம் இருந்திருப்பார்? 1963 வரைக்கும் இருந்திருப்பார். 9 வருடங்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார். எந்த வருஷம் வந்து முதலமைச்சராக ஆனார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1954. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராஜாஜி இருக்கார் இல்லையா? ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பார். இந்த குலக்கல்வி திட்டம்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா அவருக்கு வந்து மாணவர்கள்லாம் வந்து தொண்டு அவர் வீட்டிலே இருந்து அவருக்கு தேவையான
வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்து படிக்கணும். இதுதான் வந்து குலக்கல்வி திட்டம். இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ அதனால் வந்து ராஜாஜி வந்து பதவி விலகி இருப்பார். அவரை தொடர்ந்து வந்து காமராஜர் வந்து முதலமைச்சராக வந்து ஆகியிருப்பார். ஓகேவா? புரிஞ்சா ஸ்டோரி? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் வந்து ஆப்ஷன் டி, தந்தை பெரியார். ஸோ தந்தை பெரியார் தான் வந்து காமராஜர் வந்து கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். இப்போ காமராஜர் பற்றி இப்போ நம்ம தமிழில் வந்து இவ்வளோ கொஷின்ஸை வந்து கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து இப்போ காமராஜர் பற்றி உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ காமராஜர் பற்றி நம்ம தனியாக வந்து வீடியோஸ் வந்து கொடுப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்துக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.